ஹாய் ஹலோ கைஸ் வாட்சிங் கோடைமன் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சு நேற்று நைட்டு. அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நேரம் வளன்னு பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கும் நிறைய ஜோலி கிடக்கும்ல. அந்த ஒரு சுமாரான மேட்சை பத்தி சூப்பரா 4 வார்த்தைகள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு நாங்க அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ மேட்சுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ஆரம்பிக்கிறேன். இருங்கடி, ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இதான் வந்து கேள்வியா இருந்துச்சு. டாஸ்ல வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணல சரிங்களா. ஆனா மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க. இந்த மேட்ச் நீ பாத்தியா இல்லையா? பார்த்தேன். யார் கூட? அம்பையர் கூட. போன வாட்டி அப்படியே கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அம்பையர்ஸ் கொடுக்க போனா இவங்களும் வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கே தெரியும் இதனால ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவங்க ஃபர்ஸ்டே போயிட்டாங்க. போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாம் ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்தானுங்க கிரவுண்டுக்கு. ஓ இவங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்க போறானுங்க போல அப்படின்னு பார்த்தா வந்து லைனா வந்து அம்பையருக்கு மட்டும் கை கொடுத்து திரும்ப போயிட்டானுங்க. இன்னொரு விஷயம் என் கண்ணு கொஞ்சம் உறுத்தலா தெரிஞ்சது என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸும் மோஸ்டா துபாயில தான் நடந்துச்சு. எக்ஸப்ட் ஒன் மேட்ச் அபுதாபில வந்து ஓமன் கூட தான் கொடுத்தாங்க. மத்த எல்லா மேட்சுமே நம்ம வந்து துபாயில தான் விளையாடிட்டு இருக்கோம். வாட்ஸ் ஹேப்பனிங்? இல்ல இப்போ வந்து உடனே வந்து கேட்பாங்க, ஏன்டா இருக்கிறதே 2 வென்யூ, அப்ப 2 வென்யூல ஒரு வென்யூல தான் ஆட முடியும் அப்படின்ட்டு. கரெக்ட் தான், அதெல்லாம் இல்லன்னு சொல்ல. ஆனா மீதி டீம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிக்சர்ஸ் மாத்திட்டே தான் இருந்தாங்க. ஸ்ரீலங்கா வந்து ஒரு 3 மேட்ச் அபுதாபில ஆடுறாங்க, 3 மேட்ச் துபாயில ஆடுறாங்க. அதே மாதிரி தான் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாருக்குமே. ஆனா இந்தியாவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஓமானுக்கு அகைன்ஸ்டா மட்டும் அபுதாபி, மீதி எல்லா மேட்சும் துபாய் அப்படின்றப்போ நம்ம சாம்பியன்ஸ் ஆஃப் எப்போ பேசினா அதே தான். ஒரே வென்யூல ஆடும்போது அந்த வென்யூவோட இது அட்வான்டேஜ் நம்மளுக்கு தெரியும். எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, பிட்ச் இருக்கிற 3 பிட்சுமே எப்படி எந்தெந்த பிட்ச் எப்படி ஆடுன்ற அளவுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும். ஆமா, ஆக்சுவலி துபாயில நம்ம நிறைய மேட்ச் ஆடி இப்போ ஹோம் கிரவுண்டாவே அறிவிச்சலாம். இந்தியாவுக்கு வந்து துபாய் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. இதுல ஃபன் ஃபேக்ட் என்ன, கடைசி 2 வருஷத்துல இந்தியா வந்து இந்தியால ஆடின T20 விட துபாயில ஆடின T20 அதிகம். இல்ல சாரி, T20 இல்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படி வேணா சொல்லலாம், ஓடிஐ சேர்த்து. சோ ஓகே, டாஸ் போட்டாங்க. டாஸ் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஆமா, அது வேற. சூரியகுமார் அது இருக்கிறப்ப மோஸ்டா ஜெயிச்சிரோம் ப்ரோ டாஸ். இன்னைக்கு நம்ம பிட்ச் நோட் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. சோ அதுக்கேத்த மாதிரி சூரியகுமார் அதை வந்து பவுலிங் சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு சூரியகுமார். துபாயில டாஸ் வின் பண்ணா பவுலிங் எடுங்க, இதான் வந்து ரூலாவே இருக்கு. ஏன்னா வந்து அண்டர் த லைட்ஸ் இட் இஸ் கெட்டிங் பெட்டர் டு ப்ளே ஆன். சாரி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு பேட்டிங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்லோ ஆயிடுச்சு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சு. பிட்ச் அது வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு, ஸ்லோ ஆலன்றப்போ டாஸ் வின் பண்ணீங்கன்னா பவுலிங் எடுங்க துபாயில. அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல இருக்கிற கடைசி 10 T20 இன்டர்நேஷனல்ஸ்ல 9 இன்டர்நேஷனல்ஸ் சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்கானுங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்ச மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா 2024 அந்த யூஎஸ்ஏல விளையாடின மேட்ச் தான் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். ஒரு 120 நம்ம டிஃபெண்ட் பண்ணிருப்போம் அவங்களுக்கு அகைன்ஸ்டா. அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சிருக்காங்க. சோ டாஸ் ஜெயிச்சா பவுலிங் எடுங்க கைஸ், இதுதான் வந்து ரூலா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம கடைசி 7 T20s அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியல மச்சி, இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி இருக்கும், ஒரு ஹைப் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்ல, ஒரு ஒன் சைடட் அஃபேர் மாதிரி தான் ஒரு கடைசி ஒரு 3-4 இயர்ஸா போயிட்டு இருக்கு. ஆமா, கொஞ்ச நாளா வந்து நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்தியா வந்து ப்ரொவைட் தான் இருக்கு. மத்த எல்லாருமே வந்து அவங்க நார்மல் ஸ்டாண்டர்டோட கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்கு. மெயினா சொல்லணும்னா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா நான் சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்ல, அவங்களும் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் நேஷன் தான். பட் ஓமன் பெட்டரா விளையாண்டாங்க போன வாட்டி. உண்மையிலே இவங்களோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போச்சு மேட்ச். இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப நீங்க கேட்கலாம், இதே 19 ஓவர் வரைக்கும் போச்சு, க்ளோஸ் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களே தெரிஞ்சிருக்கும். 13-14 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் தேவையில்லாம விட்டு அடிக்கப்பே விக்கெட் சுட்டு பிரஷர் ஆக்க வேண்டாமே கொஞ்சம் பொறுமையா ஆடி கடைசியில சேஸ் பண்ணி முடிச்சாங்க. நம்ம வருவோம் லைக் வந்து டாக்கிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி அவங்க எல்லா மேட்சும் க்ரோ ஆயிட்டு தான் இருக்காங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் சுமாரான மேட்ச் தான் ஃபார் இந்தியா அக்கார்டிங் டு தி ஸ்டாண்டர்ட்ஸ். பட் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நீங்க சொல்லு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே பாத்தீங்கன்னா சிவம் துபே தான். அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஃபார் இந்தியா திஸ் டூர், அது அப்படிதான் சொல்லணும். சிஎஸ்கேல வந்து நம்மளுக்கு நியூஸ் கிடைச்சது இது மாதிரி போன சீசன்லாம் வந்து அவர் போட்டு பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கத்தி என்ன ஷார்ப் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது ஏசியன் கப்ல நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. இஸ் ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் நம்ம சொல்லி ஆகணும். நம்மளுக்கு தேவையான டைம்ல விக்கெட் பிரேக் த்ரூ பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஒரு ரன் ரேட்ல போட்டாரு. அப்பப்போ கொஞ்சம் ரன் போச்சு. ஆனா கம்பேரிட்டிவ்லி மத்த பவுலர்ஸோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. என்னடா அபிஷேக் சர்மா விட்டுட்டு தூபே சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க. அபிஷேக் சர்மா அவர் கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு. அதை பத்தி பரத் வந்து சொல்லுவாரு. பேட்டிங் பேக்டப் ஆனா நம்ம இந்தியன் டீம்ல வந்து இந்த மாதிரி ஒரு பவுலிங் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அது இன்னும் ஒரு அட்வான்டேஜ் தான் இந்தியாவுக்கு. சோ எங்க அப்பா நாங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு தெய்வ தூபே வந்தப்போ தெய்வ தூபே அப்படின்னாரு. தெய்வ தூபே ஆக்சுவலி அதான் ட்ரிங்க்ஸ் பிரேக் வரைக்குமே 91 for 1 இருந்தாங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக்ல வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே ட்ரிங்க்ஸ் பிரேக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் பிரேக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ட்ரிங்க்ஸ் பிரேக்கு அப்புறம் கரெக்டா 11th ஓவர்ல தூபே வந்தாரு. அடுத்த ஒரு 5 ஓவருக்கு பாகிஸ்தான் பவுண்டரி அடிக்கல, 21 ரன் அடிச்சு 3 விக்கெட் விட்டாங்க பாகிஸ்தான். முக்கியமான காரணம் தூபே 3 ஓவர்ல வந்து 14 for 1 சம்திங் ஏதோ இருந்தாரு அந்த செக்மெண்ட்ல. கடைசி ஓவர்ல ரன்ஸ் கொடுத்தாரு, ஒரு 16 ரன்ஸ் 17 ரன்ஸ் கொடுத்தாரு. மத்தபடி வந்து சம பவுலிங் டிஸ்பிளே. அவர் மட்டும் இல்லாம இன்னொருத்தர் அண்டர் ரேட்டடான பவுலர்
இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி அவருமே வந்து விக்கெட்ஸ் எடுக்கல, ஆனா வந்து அவருமே செம எக்கனாமிக்கலா போட்டார். 4 overs 25 அவங்களால ரீடே பண்ண முடியல. குல்தீப் யாதவ் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஓகேஷான மேட்ச் தான். ஏன்னா 4 overs 31 for 1 அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாரு. 31 for 1 வந்து ஓகேஷான மேட்ச் சொல்ற அளவுக்கு. ஏன்னா ஒரு மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் 3 விக்கெட் எத்தனை இருக்காரு எல்லா மேட்சும். இந்த மேட்ச் கொஞ்சம் ஓகேஷா போச்சு. மத்தபடி ஒன் பேட் டே ஃபார் சம் ஒன், அது நம்ம அப்புறம் வருவோம். நெகட்டிவ்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா விளையாடுறப்பெல்லாம் நல்லா போட்டுட்டு இருக்காரு. பட் ஆனா அவர் பேர் வந்து T20 bowlersல வரவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. கரெக்ட். இது பத்தி நம்ம அட்ரஸ் பண்ணணும் கண்டிப்பா. அப்புறம் பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆஃப்கோர்ஸ் பேட்டிங்ல நம்ம எல்லா மேட்சும் ஸ்டார்ட் கொடுத்து அவுட் ஆயிட்டு இருந்த ஒரு பிளேயர் இந்த முறை வந்து ஸ்டார்ட் மட்டும் இல்லாம கிக் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இன்னிங்ஸ் வேற லெவல் அடிச்சாரு. எஸ், நன்னதான் அபிஷேக் சர்மா செம்மையா ஆடுறாரு மச்சி. ஒரு மேட்சுக்கு மேட்ச் அந்த ஒரு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் வேற லெவல். அதாவது அவர் ஷார்ட் செலக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. அந்த அப்ரார் அகமது டேக் ஆன் பண்ண விதமா இருக்கட்டும், அதெல்லாம் விடு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ் ஷகீன் அப்ரிதியை 6 அடிச்சிட்டு ஒரு ஒன்னு முறைச்சு ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னு தெரியல, ஹிந்தில தான் சொன்னாருங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு 6 அக்ரஷன் காட்டும்போது அந்த பவுலருக்கு பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடும் 10 செகண்டுக்கு. நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு அபிஷேக் சர்மா. பேய் அறையில அபிஷேக் சர்மா தான் அரைஞ்சாரு, போட்டு எல்லா பவுலரையும் அரைஞ்சாரு. ஆனா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பாகிஸ்தான் சூப்பரா வந்து பந்து போட்டாங்க. அது நம்ம வந்து சொல்லி ஆகணும். என்னடா பேசுற, பவுண்டரி போற பால பந்து எடுத்து போட்டாங்க. பவுண்டரியில இருந்து எடுத்து அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் காணோம். ஃபர்ஸ்ட் பவர் பிளேல துவம்சம். அவர் அபிஷேக் சர்மா சொல்லியிருந்த தப்பான ஷாட்டே ஆடலன்னு சொல்லிட்டு அவர் ஆடின ஒரே தப்பான ஷாட்டு விக்கெட். அது வந்து என்ன இதுல அந்த பால் 6 அடிச்ச இதுல கொஞ்சம் டிசீவ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதே திரும்பவும் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆஃப் சைட்ல போற வெளில போற பந்தை வந்து தமால்ல லாங் ஆன் தெரியும் தப்பான ஷாட் ஆட்டான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. ஓகே, மீதி எந்த மேட்சா இருந்தாலும் அந்த சமயத்துல அவுட் ஆறப்போ ஒரு டென்ஷன் இருந்திருக்கும். ஆனா இந்த மேட்ச் இந்த ஆப்போனன்ட்க்கு டென்ஷன்லாம் இல்ல, ஈஸியா அடிச்சு முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்தியாவோட பேட்டிங் லைனப்புக்கு அதுக்கு ஏத்தாப்புல நம்பர் 8 நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. சோ அது ப்ராப்ளமே இல்ல. எப்படி நம்ம அபிஷேக் சர்மா வந்து பாசிட்டிவா பார்த்தோமோ அதே மாதிரி அந்த பாசிட்டிவாவே இருந்ததுக்கு இன்னொரு காரணம், இன்னொரு பாசிட்டிவ் சரிங்களா. லைக் வந்து அவரோட ஓப்பனிங் பேரான சுப்மன் கில் அவருமே இந்த மேட்ச்ல வந்து ஓப்பனிங் சூப்பரா ஆடிட்டாரு. லைக் வந்து போன மேட்ச்ல கொஞ்சம் சொதப்பினார் ஓமானுக்கு அகைன்ஸ்டா. பட் இந்த மேட்ச்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓப்பனிங் நான் அதனால தான் இருக்கேன் டீம்ல அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ற மாதிரி இன்னிங்ஸ் அவரும் ஆடினாருங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் அபிஷேக் சர்மா 12 ரன்ஸ் தான் இருந்தாரு. சுப்மன் கில் தான் ஆரம்பிச்சது ஆரம்பத்திலேயே. லைக் வந்து ஒரு 8 பால்ல வந்து 18 19 இருந்தாரு. ஒரு ஷகீன் அப்ரிதியை வந்து ஒரு 3-4 அடிச்சாரு. சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சு பச்சை தெரிஞ்சு, அதாவது நம்ம கோலிக்கு எப்படி அவுட் சைட் ஆஃப்னு சொல்லுவோமோ அதே மாதிரி குட்டி கோலிக்கு இன்ஸ்விங்கர், அதாவது இட்ஸ் உள்ள வர பால் வந்து கொஞ்சம் ஆட கஷ்டப்படுறாருங்க. இதுதான் உண்மை. அவர் வந்து நீங்க ஒரு ஸ்விங்கோ கட்டரா பால் உள்ள போகுதுன்னா அவர் நிறைய வாட்டி டிஸ்மிஸ் ஆயிருக்காரு, நான் பாத்துருக்கேன் கில்லு. போன மேட்ச் ஓமன் கிட்டே அப்படிதான் டிஸ்மிஸ் ஆனாரு. அது எனக்கு தெரிஞ்சது. அது மேபி தப்பா கூட இருக்கலாம், நீங்க கூட சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. தப்புதான்ல. அது எப்படி நீ சுப்மன் கில் பத்தி சொன்னதுல கவலை இல்ல, நீ கோலி பத்தி எப்படி சொல்லலாம்? நீ சொன்னது தப்புதான். கோலிக்கு அவுட் சைட் ஆஃப் ஆட வரதெல்லாம் இல்ல, சூப்பர் ஷாட்ஸ் எல்லாம் ஆடி இருக்க நம்ம பாத்துருக்கோம். மோஸ்ட் டிஸ்மிசல்ஸ் கொடுத்த ஒரு இது இடம் அப்படின்னா அந்த இடத்த சொல்லுவோம். அது மாதிரிதான் கில்லும் ஆடி இருக்க. ஸ்ட்ரைட் டிரைவ் எவ்வளவு சூப்பரா ஆடுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த இடத்துல டிஸ்மிசல்ஸ் வருது, அதையும் நம்ம சொல்லணும்ல. அப்படின்ற பட்சத்துல நாங்க மென்ஷன் பண்ணோம். ஓகே, அதான் சொல்லியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கிரிக்கெட் ஃபேனா நீங்க பார்க்கும்போது நான் சொல்ல புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஆடிட்டாங்க, இருந்தாலும் அந்த எண்ட்ல வந்து ஒரு ஃபினிஷ் பண்றதுக்கு ஆள் வேணும்ல. திலக் வர்மா கரெக்டா ஒரு ரோல வந்து பண்ணாரு. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படிதான் ஆடணும். முன்னாடி சொன்ன மாதிரி விக்கெட்ஸ் விட வேணாம் அடிக்க போய் அப்படின்ற மாதிரி இருந்து பொறுமையா ஆடி கடைசியில கரெக்டா வந்து பக்குவமா அடிச்சு முடிச்சிட்டாங்க. சோ ஓகேடா, மேட்ச் சூப்பரா போச்சு. அவ்வளவுதான். நான் வந்து இந்தியா தான் டாமினேட் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான் டாமினேட் பண்ண போறாங்க. ஆனா சூப்பராலாம் நம்ம ஜெயிக்கல. இதுலயும் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி சுமாரான ஒரு மேட்ச் தான் சரிங்களா. அப்படி ஒரு மிஸ்டேக்ஸ், பெரிய மிஸ்டேக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல்டிங். நிறைய கேட்சஸ் வந்து டிராப் பண்ணோம். ஒரு 4-5 கேட்ச் வந்து டிராப் பண்ணி எந்த அளவுக்குன்னா சூரியகுமார் வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பட்டர் ஃபிங்கர்ஸ் சொல்ற அளவுக்கு நம்ம வந்து ஃபீல்டிங் இருந்துச்சு. அண்ட் அவர் சொல்லியிருந்தாரு, அதை பத்தி நம்ம வருவோம் அப்புறம் பேசலாம். ஆமா, ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ஓவர்லயே ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க. அபிஷேக் சர்மா கைக்கு வர கேட்சை விட்டாரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவுமே வந்து சைம் அயூப் அவன் வந்து 3 மேட்ச்மே டக்கா இருந்தான். 4வது மேட்ச் வரா, 4வது மேட்ச்மே டக் அவுட் இருக்கு. ஐ திங்க் 0லயோ 4லயோ இருந்தாரு நினைக்கிறேன். 4 ரன்ஸ்ல இருந்தாரு. அவுட் இருக்க வேண்டியது கைக்கு வர கேட்ச், லட்டு கேட்ச் தேர்ட் மேன்ல விட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப அபிஷேக் சர்மாக்கு இன்னொரு கஷ்டமான கேட்சை விட்டாரு. கடைசியில தூபே ஒரு கேட்ச், அது முன்னாடி இருந்தாரு ரோப்புக்கு, கொஞ்சம் ரோப்ல இருந்தாருன்னா அதுவும் கேட்ச், அதுவும் ஒரு கேட்ச் டிராப் தான். எனிவே அதுவும் வந்து விட்டாங்க. இந்த மாதிரி 4-5 கேட்சஸ் வந்து இந்தியா டிராப் பண்ணாங்க. கண்டிப்பா they have to work better on that aspect. கேட்சஸ் சொல்லும்போது நான் ஒரு ஃபன்னியான சம்பவம் பார்த்தேன். பாகிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணும்போது யாரு திலக் வர்மா தூக்கி அடிச்சாரான்னு தெரியல. 3 பேரே வந்துட்டு நிக்கிறாங்க. அந்த பழைய சகித் அஜ்மல் கேட்ச் ஒன்று விடுவார்ல, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரியே 3 பேர் பண்ணிருந்தாங்க. அது பார்க்கும்போது உடனே சிரிப்பு வந்துச்சு. ஆனா அது டஃப் சான்ஸ் தான். பட் யாருமே அந்த பாலுக்கு போகல. 3 பேருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வந்து அது பண்ணியா இருந்துச்சுங்க. நிக்கிறானுங்க 3 பேர், ஸ்பைடர்மேன் 3 பேர் நிப்பானுங்களா, அது மாதிரி நிக்கிறானுங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க. லைக் வந்து அபிஷேக் சர்மா ஒரு கேட்ச் சகிப் ஜாதா ஃபரான் பவுண்டரியில 6 ஒன்று விட்டுருவாரு. அது கேட்ச் விட்டது மட்டும் இல்லாம 6ம் போகும். அந்த அவங்க ஆக்சுவலி விட்டது ஒரு 1 or 2 கேட்சஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் மெஜாரிட்டி இந்தியா கொஞ்சம் ஃபீல்டிங் சொதப்பிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவோட இன்னைக்கு பர்டிகுலரா ஒன் பேட் டே
அப்படி ஃபார் ஒன் மேன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா none other than நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. அவர் எல்லா மேட்சுமே சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. பட் டு பி ஆனஸ்ட் சயீப் ஜஃபர் நல்லாவும் ஆடினாரு. அதை நம்ம சொல்லி ஆகணும். டேக் ஆன் பண்ணாருங்க. ஸ்டார்டிங்ல பவர் பிளேயும் டேக் ஆன் பண்ணாங்க. பும்ராவை டேக் ஆன் பண்றது ஈஸி இல்ல. ஆனா 2 மேட்ச் தொடர்ந்து சயீப் ஜஃபர் வந்து பும்ரா வந்து டேக் ஆன் பண்ணிருக்காரு. சோ வந்து குடாஸ் டு தட் கை. பும்ரா வந்து கண்டிப்பா பவுன்ஸ் பேக் பண்ணிடுறாரு, நம்மளுக்கே தெரியும். அதான் சொல்லியிருந்தாரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல, இது மாதிரி பும்ரா வந்து அவரும் ரோபோட் எல்லாம் கிடையாது, மனுஷன் தான். ஆனா அவர் கம்பேக் கொடுக்கறதா இன்னும் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயினா மென்ஷன் பண்ணாரு சூரியகுமார் யாதவ். அதே மாதிரி அவர் பும்ரா நம்மளுக்கு தெரியாதா, நம்ம தெய்வம் ஆச்சு, பவுலிங் தெய்வம். அது ஒன்று சொல்லணும். 3வது வந்து ஆக்சுவலி இதை நான் வந்து நெகட்டிவ்னு சொல்லல, பட் பாகிஸ்தான் ஷோட் அதர் டீம்ஸ் ஹவு டு பிளே அகைன்ஸ்ட் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆக்சுவலி பாகிஸ்தான் மட்டும் இல்ல, ஓமானே பண்ணாங்க. லைக் வந்து பவர் பிளேல டேக் ஆன் பண்ணும், நீங்க வந்து பயப்படாம ஆடுங்க, ஒரு ஃபியர்லெஸ் அப்ரோச்சை வந்து ஓமான் ட்ரை பண்ணாங்க. அது அவங்க சக்சீட் ஆச்சு. அதை பார்த்துட்டு பாகிஸ்தான் இன்னைக்கு சூப்பரான பவர் பிளே, அவங்களுக்கு 6 over 55 for 1 over இருந்தாங்க. சரிங்களா? சோ அந்த அப்ரோச்சை மேபி ஃபியூச்சர்ல வந்து மீதி டீம்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இந்தியா கிட்ட இருக்கா? ஏன்னா இவங்க பவர் பிளேல வந்து பும்ரா அடிக் பண்ணியா தான் இருக்காங்க. பும்ரா 3 ஓவர் போறாரு. அந்த காரணத்துக்காக தான் பவர் பிளேல வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் டீம்ஸ் அட்டாக் பண்றாங்க. சோ மேபி இந்த ஃபியூச்சர் வாட் இஃப் அதர் டீம்ஸ் லைக் ஸ்ரீலங்கா இல்ல ஏசியா கப் விட்டுரும். ஏசியா கப் எனக்கு பயமே இல்ல. T20 வேர்ல்ட் கப்ல பட்லர், சால்ட், இந்த மாதிரி இங்கிலாண்டோ இல்ல வந்து ஆஸ்திரேலியா இல்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வரப்போ பீதி கிளம்புது. அந்த 300 ரன் டீம் இருக்குல்ல, எப்பா பாப்பா கொடுத்துருவானுங்க வந்தா. ஆமா. சோ இந்த மாதிரி பவர் பிளே டேக் ஆன் பண்ண எல்லா தடவையும் வந்து சிவம் துபேயால வந்து காப்பாற்ற முடியுமா? இன்னைக்கு சிவம் துபே சக்சஸ் ஆச்சு, ஓகே. மேபி சொல்லலாம் வந்து குல்தீப் வந்து 1 பேட் டே, பும்ராக்கு வந்து 1 பேட் டே அப்படின்ட்டு. பட் வாட் இஃப் அந்த இதே மாதிரி போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சோ அது வந்து ஒரு அப்ரோச் ஆஃப் தி பாகிஸ்தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். கண்டிப்பா இது இந்தியா வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் இஃப் தே வாண்ட் டு சக்சீட் இன் தி ஃபியூச்சர் இன் திஸ் ஃபார்மேட் அண்ட் லாங் டர்ம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், சேட்டன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆயிட்டாரு. என்னன்னே தெரியலங்க. சேட்டன் வந்து ஒரு 10-15 பால் ஆடுறதுக்குள்ள அவரு மூக்கு கை கால்லாம் வேர்த்தது போல. அது சில மேட்சஸ் மட்டும் நான் நோட் பண்றப்போ அவரு ஒரு செட்டே ஆக மாட்டாரு. அடிக்கலாமா வேணாமா ஒரு மாதிரி இதுல இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் தேவை நின்று முடிச்சிட்டு இருக்கலாம். திலவர்மா கூட ஆடி ஒரு பிரஷர்ல அடிக்க போயிடாரு, சீக்கிரம் முடிக்கணும் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போய் அந்த பால் அடிக்கவே தேவையில்ல. ஹாரிஸ் ராஃப் பால் வந்து பயங்கரமான பேசுறோம், எக்ஸ்ட்ரா பேஸ்ல டமால் அடிச்சிரும், அது அவருக்கே தெரியும். பட் ஒரு சான்ஸ் எடுத்தாரு. ஆக்சுவலி சஞ்சு பத்தி பேசுறப்போ எனக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எனக்கு ஷுவரா தெரியல. பட் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, சஞ்சு இஸ் நாட் செட் ஃபார் தட் நம்பர் 5 ரோல். நான் உண்மையா சொல்றேன். நிறைய T20 நேஷனல்ஸ்ல பாத்துட்டேன். சரிங்களா? சஞ்சு சாம்சன் ஒரு டாப் ஆர்டர் நம்பர் 4 வரைக்கும் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் இப்போதைக்கு கரண்டா. பட் வந்து அந்த நம்பர் 5 பொசிஷன்ல கொஞ்சம் அவர் அட்டாக் பண்ணுமா இல்ல டிஃபெண்ட் பண்ணுமான்ற ஒரு தாட்லயே வந்து அவர் விக்கெட் சுட்டுறாரு. பெருசா எனக்கு தெரிஞ்சு கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்ல. மேபி நீங்க ஸ்டாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், பாகிஸ்தானோட வேர்ல்டுலயே பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பின்னரை பாகிஸ்தான் இன்னைக்கு கொண்டே வரல. அட யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முகமது நவாஸ். நான் சொல்லுங்க, பாகிஸ்தானோட கோச்சான மைக் ஹேசன் வந்து ஏசியா கப் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாரு, வேர்ல்டுலயே கரண்ட் பெஸ்ட் ஸ்பின்னர் வந்து முகமது நவாஸ் தான், அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. அந்த விராட் கோலி மேட்ச் ஞாபகம் இருந்திருக்கும், ஃபைனலா வந்து அடிப்பானுங்க. சோ அது ஒரு ஞாபகம் வச்சு இந்தியாக்கு அகைன்ஸ்டா மட்டும் அவர் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பதிக்கிட்டாங்களோ என்னமோ. யுஏக்கு அகைன்ஸ்டாவே போட்டு பொழிச்சுன்னு மண்டையிலே வாங்கிட்டு இருந்தாரு. நீ வேற அவர் சொன்னதோட சரி, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர் வந்து இந்த ரஷீத் கான் போலிங் உள்ள பாட்டையை பார்க்க முடியாது போல. இந்த மைக் ஹேசன், ரஷீத் கான் கரெக்ட். அவங்கள பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தான் தான் வேர்ல்டு. ஓ அப்ப புரியுது, கரெக்ட் தான். சுத்தி இருக்கிற கண்ட்ரிலாம் வந்து வேற பிளானட். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து கன்சிஸ்டன்டா ஹாரிஸ் ராஃப் கிட்ட விக்கெட்ஸா கொடுத்துட்டு இருக்காரு. அது என்ன கதரே தெரியல. கமெண்டேட்டர் சொல்றாரு ஒன்ஸ் அகைன் ஹாரிஸ் ராஃப் பிரேக்ஸ் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்றாப்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாட்ஸ் எடுத்து பாக்குறோம். 10 பால் போட்டிருக்காரு ஹாரிஸ் ராஃப் சூரியகுமார் யாதவுக்கு. அதுல 3 வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு ஹாரிஸ் ராஃப். மேபி சூரியகுமார் யாதவ் வந்து அந்த ஷாட்டை கன்வெர்ட் பண்றப்போ ஹாரிஸ் ராஃபோட பேஸ்ல வந்து பீட்டன் ஆயிடுறாரா அப்படின்றது ஒரு பாயிண்டா கூட இருக்கலாம். அதிக பேஸ்லாம் அவர் ஆடி இருக்காரு. பட் மேபி ஹாரிஸ் ராஃப்க்கும் அந்த ஒரு ஏதோ ஒரு வேரியேஷன் இருக்குங்க, நல்லா போடுறாரு போல சூரியகுமாருக்கு அகைன்ஸ்டா மட்டும். அப்புறம் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணோம். அது எங்களுக்கு சொல்லும் போது டக்குனு சிரிப்பு வந்துருச்சு. அந்த இன்டர்வியூ வந்து இது மாதிரி கேட்பாங்க, இட் வாஸ் நாட் a perfect match for Pakistan, what do you think you can improve, what are the areas அப்படின்னு ஏதோ கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து இவரு கேப்டன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, it was not a perfect match for us but it was a great match for us அப்படின்னு சொல்ற போது சிரிப்பு வந்துச்சு. டேய் எத்தனை சொல்ல வரடி அப்படின்ற மாதிரி ஒருவேளை இருக்கலாம்ப்பா. இது ஏசியா கப்லயே அவங்க விளையாண்ட ஒரு நல்ல மேட்ச் தான் இந்தியா கூட தான். இந்த மேட்ச் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு ஒரே வார்த்தை தான், எங்க லேக் ஆனீங்க என்ன லேக் ஆனீங்கன்னு கேட்டப்போ ஒரே தான் சொல்லிட்டு இருந்தாரு, பவர் பிளேல நாங்க வந்து அவங்க நல்லா ஆடிட்டாங்க, பவர் பிளேல நல்லா ஆடிட்டாங்க, பவர் பிளேல நல்லா ஆடிட்டாங்க, பவர் பிளேல நல்லா ஆடிட்டாங்க. இதே சொல்றாருங்க, திரும்ப திரும்ப சொல்றாருங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு. பவுலிங் வந்து இங்க இது பண்ணோம் அது பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல அவரு, பவர் பிளே நல்லா ஆனாங்க அப்படிதான் சொல்றாரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, விடுங்க. அவர் இதுக்கு மேல பேசினா வந்து டீம் விட்டு துரத்திடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குமா இருக்கும். சரி ஓகே, இந்தியாக்கு அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா. சோ மோஸ்டா யாரு ஜெயிப்பாங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். மீன் வைல் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா டியூஸ்டே அன்னைக்கு மேட்ச் ஆடுறாங்க. இட்ஸ் மஸ்ட் வின் கேம் ஃபார் போத் த டீம்ஸ் நினைப்பீங்க. ஏன்னா உண்மையா இருந்தாலும் ஸ்ரீலங்காக்கு தான் ஆக்சுவலி அது மஸ்ட் வின் கேம். சரிங்களா? ஏன்னா ஸ்ரீலங்காவோட கடைசி மேட்ச் அகைன்ஸ்ட் இந்தியா. அந்த மேட்ச் அவங்க ஜெயிக்க முடியுமான்னு தெரியல.
சோ அவங்க பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் தோத்துட்டாங்க அப்படின்னா they are virtually knocked out unless or until a miracle strikes they win against India which in my opinion is going to be very difficult. சரிங்களா, கஷ்டம் தான் சொல்றேன், வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல. பட் யா, எதுவும் நடக்கும். ஓமனை கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓமன் மேட்ச். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பரா போச்சு. ஓமனுக்கு ஒரு நல்ல பினிஷர் கிடைச்சிருந்தா மேபி அவங்க பினிஷே பண்ணிருக்கலாம் மேட்ச். ஒரு 20 பால் 22 பால் 40 45 என்னமோ தான் இருந்துச்சு. அந்த மாதிரி யார் வேணா ட்ரை பண்ணாங்க. நல்லா விளையாண்டீங்கன்னா யார் வேணா இந்தியா தோக்கடிக்கலாம். ஆமா. சோ பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா அவங்க தோத்தாலும் அவங்க பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா all the 3 teams have the chance to play India in the finals. ஆனா இந்தியா ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. இதான் வந்து எழுதி வச்ச உண்மை. நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தோம் இந்தியா vs பாகிஸ்தான் இன் ஃபைனல்ஸ் அப்படின்னா அதுதான் இப்போ we are sticking on to that. பாகிஸ்தான் வந்து கண்டிப்பா ஃபைனல்ஸ் போயிடுவாங்கன்னு தான் தோணுது. ஸ்ரீலங்கா வந்து பாட்டில் பண்ணிட்டாங்க நேத்து பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா. சோ அது ஒரு பெரிய அடி ஃபார் ஸ்ரீலங்கா. இல்லனா வந்து they were the clear favorites. என்னடா வளவலன்னு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்பெல்லாம் நாங்க நினைக்கவே மாட்டோங்க. இருக்கிறதெல்லாம் பட்டு பட்டுன்னு உடைக்கிறதா கிரிக்கெட் வேலை. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. நீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சிம்புவா கமலா இதுவே ரெண்டு குழம்புன மாதிரி ஒரு வாய்ஸ்.